பயிர்த்தவனுக்கு இல்லை என்று சொல்லாமல் தான் குடிக்கும் கஞ்சி போல பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நடுகாட்டு தியாகி நந்த கோபனுடைய வம்சத்திலே உதித்திருக்கின்ற யாதவர் குலத்தார். எது குலம் என்று சொல்வார்? யாதவர் குலம் என்று சொல்வார். மார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்பேற்பட்ட யாதவ மக்களெல்லாம் வரலாறு என்ற ஒட்டுமுழமான நகரத்திலே வாழ்ந்து வருகின்ற போது ஒன்னா ரெண்டா வீட்டு உங்கம்மா அவர்களுக்கு ஆண்டவனுடைய அருளாலே இறைவனுடைய கிருபையால் அந்த கண்ணனுடைய அருள் எப்பவும் உண்டல்லவா? கண்டிப்பா உண்டல்லவா? அதாவது கஷ்டப்பட்டு உழைப்பு உள்ளார் வீண் போகாது. ஒருபோதும் வீண் போகாது. வெயில் என்று பார்க்காம பனி என்று பார்க்காம மழை என்று பார்க்காம காத்து கூட பார்க்காமல் வெயிலும் மழையிலும் வெப்பத்திலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடு மாடுகளை வளர்த்து வைத்து அந்த வருமானம் வீண் போகுமா? அவர்களுக்கு ஆண்டவர் அருளாலே உழைப்பின் கிடைத்த வெற்றி. அந்த கோலவார்கள் சீரோடு சிறப்போடு அந்த 21 வந்து தேவாலயுடைய ஆண்டவன் அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு தெரியுமா? ஆடு மாடு செல்வத்துக்கும் உதவ கிடையாது. கோழி குஞ்சு அப்படி இடம் பெருகி கொண்டு இருக்கிறது. அப்படி பெருக ஆண்டவனுடைய தோப்படியானோட அருளாலே 100 ஏக்கர் நஞ்சு நிலங்கள் அந்த கோயிலுக்கு சொந்தமாக அவர்களுக்கு பரவாக ஒவ்வொருத்தருக்கும் பாத்தியப்பட்டு அதை விவசாயம் செய்வாங்க சொல்றாங்கல்லவா? இப்படி இருக்கும்போது ஒரு
முடிந்தவுடன் அடுத்தால என்ன பண்ணுவாங்க காணம் பண்ணுவாங்கல்ல அப்படி அறுவடை செய்து ஆண்டவரோட அருளாலே அவருக்கு சொத்துக்கு மேல சொத்து சுகபோகங்கள் மண்மனை வாடவாய்கள் கூடி கொண்டு பெண்களும் பிள்ளைகளும் பெருத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி ஆண்டவன் அருளாலே கிழமை கொடி அழைத்து வெள்ளிக்கிழமை குடை கொடுத்து சனிக்கிழமை ஆண்டவனுக்கு பெரும் பூஜையாக அந்த வட்டங்குளமான அனைவருக்கு யாதவ மக்கள் எல்லாம் சீரும் இறப்புவாக அந்த குடைகளான நிலத்து சிறப்போடு இருக்கும் போது கோயிலுக்கு பாக்கியப்பட்ட 100 ஏக்கர் பூஜாரி இருக்கிறாரு அந்த ஐயரு அந்த பூஜை பரிகார விழா அவருக்கு மாதம் என்னென்ன சம்பளம் கொடுக்கிறோமோ அந்த சம்பளத்தை கொடுக்குறாங்க ஊதிய பழக்கம் எந்த வேலையும் பார்க்க முடியாதுங்களா அவனுக்கு தினசரி அழகாக நித்த பூஜை 2 கால பூஜை ஆலையிலும் மாலையிலும் அந்த ஐயர்களாக பூஜை செய்து அன்னவரத்தில் சிறப்போடு இருக்கு நேரம் கொஞ்சம் காலங்கள் சென்றன இவர்களுக்கு கொஞ்சம் ஆகாத நேரம் வருகிறது என்ன வருடம் நகராஜி போட்டுக்கலாம் 12 வருஷம் தான்
மழை பெய்யணும் எங்க போக நீரட்டத்துக்கு ஐயா என்னன்னா அதான் புண்ணியத்தை தாங்க நம்மளால முடியாது. சரி பாவத்தை எவ்வளவு நாளும் தாங்கிக்கிட்டு செருப்ப போட்டு போயிருவோம், மழையை பிடிச்சிட்டு போயிருவோம். ஆனா புண்ணியத்தை மழை கொஞ்சம் மழை வந்து எல்லாம் கெடுத்துட்டு அப்படி சொல்லிடோ. ஆமா, ஆனா அந்த மழை இல்லாம மக்கள் வாழ முடியாது. முடியாது. நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வான் என்று அமையாது ஒழுக்கு வள்ளுவ பெருமாள் அழகாக உரைத்திருக்கிறார். கண்டிப்பா உரைத்திருக்கிறார். அதனால் அந்த ஒட்டமுளமான நிலத்திலே வாழ்ந்தவர்கள் ஆயிரம் விட்டு குழந்தைமாருக்கும் கொஞ்சம் காலம் ஆகாது. மழை இல்ல, மழை தண்ணி இல்லாமல் பஞ்சம் வந்தது அல்லவா? என்ன எதிர்கால தெரியுமா? நாம வேணா எந்த வேணாலும் தண்ணி இல்லாம இருக்கலாம். ஐயா, அவர் யாராலும் தடுக்க முடியாது, நம்ம நினைச்சா தடுக்க முடியாது. அவர் இன்னும் சாதாரண விட்டாவளா? பெரிய கொடை விரிச்சாலும் முடியாது. பெரிய கொடை எந்த கொடை விரிச்சாலும் அவன் நினைச்சாலும் அவ்வளவுதான், ஒண்ணுமே செய்ய முடியாது. காட்டாத்து வெள்ளம் கரை புரண்டு ஓடுனால யாராலும் கட்டுப்படுத்த முடியுமா? கட்ட முடியுமா? அங்க மழை இல்லாமல் மக்கள் எல்லாம் அவதிப்படுகின்றார்கள். ஆடு மாடு கடிப்பதற்கு கரண்டும் இல்லை, புல்லும் இல்லை. நம்மளாவது வாயால எதை கேட்டோம், ஆடு மாடு என்ன செய்யும்? ஆடு மாடு என்ன கேட்டு அதனால் கண்டாடி ஆடவர்கள் என்ன செய்கிறாரையா? இந்த சுடரை விட்டு வகையாளெல்லாம் சேர்ந்து பஞ்சத்தை போக்கணுமே எப்படியாவது ஆடு மாடை காப்பாற்றணுமே. ஒரு காலகட்டத்தில் இந்த ராதாபுரம் மாவட்டம் உள்ள கொஞ்சம் தீஞ்ச பூமியா தான் இருந்திருக்கு. இப்பதான் கொஞ்சம் பசுமை வளர்ந்து. ஏன் தெரியுமா? ஆங்காங்கே தென்னை மரங்களும் மாமரங்களும் சோலையாக வளர்க்கப்பட்டதால் மழை வருகிறது. அதுக்குதான் வீட்டுக்கு கொண்டு மரம் நடுங்கோ மரம் நடுங்கோ மரம் நடுங்கோன்னு சொல்லுது. அந்த மரத்தை எல்லாம் வெட்டிட்டு விரிக்கலாம். ஐயா, அப்படி மழை இல்லாத ஒரு காலத்தினால் ஆடு மாலை எப்படி காப்பாற்ற? ஆடு மாலை எப்படி என்ன காப்பாற்ற? நம்ம குலதெய்வ ஆண்டவன் கண்ண பெருமானுடைய அருளாக நமக்கு கிடைத்து பாக்கியம் உள்ளவா? வட்டம் நகரே யாதவர்களாம் தனித்தனியாக ஒவ்வொரு ஊருக்காக ஒவ்வொரு
யாரு கேட்டார்கள்? இதை எல்லாரும் வெள்ளங்க போனார்களே, யாதவெல்லாம் தனித்தனி அங்கங்க போனாங்களோ அவங்களுக்கு காதல வந்து விழுந்து. ஆனா நம்ம ஊர்ல மழை பெய்யும். நம்ம ஊர்ல நல்லா மழை பெஞ்சு செழிப்பா இருக்கு. ஆனா இனி நம்ம ஊருக்கு போகாம இருக்கலாமா? நம்ம அரவணை வீட்டுக்குள்ள அங்கதான் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள அங்கதான் இருக்கு. தோட்டம் நிலவு வீடு வாசல் மாளிகளா இருக்கிறது. மாயாண்டி அங்கதான் இருக்கு. அப்படி ஆண்டாளும் அருளாலே ஆங்காங்கே போன யாதவர்கள் ஒன்றாக சென்று மறுபடியும் அவங்க ஒவ்வொரு ஊரா அங்க எங்கெங்க தனித்தனியா போனார்களோ அவர்கள் அப்படியே ஒன்றாக வந்து மறுபடியும் ஊருக்கு வந்துட்டாங்க. ஒட்டங்குளத்துக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்களா, ஒட்டங்குளத்துக்கு வந்த போது எங்கெங்க பார்த்தாலும் குளங்களும் கிணறுகளும் நிரம்பி தண்ணீர் அப்படியே பொங்குது. பொங்கோ பொங்கல் முடிச்சிருக்கு. ஊத்து தோண்ட ஒரு 2 அடி தோண்டா வந்து தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு ஊத்து. கிணறு அதிகம், கிணறு அதிகம், கிணறு அதிகம். அப்பேர் விட்டு அழகான ஒட்டங்குளமான நகரத்தில் வந்து யாரும் பார்க்கும்போது என்ன செய்யறா, அந்த யாரும் மக்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து அதற்கு அழகாக 7 உழவுழுது எருவுகளை வைத்து மறு 7 உழவுழுது மரம் அடித்து பாத்தி கட்டி சாணி உரம் கொண்டு வைக்காங்க. நெல் அப்படி நாத்து பாவி. காலத்துல எல்லாம் என்ன முக்கியமான என்னது தெரியுமா? செம்பாலாம் ரொம்ப அருமையா இருக்கும். காலத்துல சம்பாதிக்கலாம், ஈக்கு செம்பா, கருநாளி செம்பா, மாப்பிள்ளை செம்பா, சீரக செம்பா, சம்பாவோட எவ்வளவு வகையான இருக்கு. பல வகையான செம்பால் இருக்கு. இப்ப செம்பால் பாக்கலாம தவிர சாப்பிட முடியல. சாப்பிட முடியல. உடனே புள்ள சுகரா இருக்கப்பா. அந்த சுகருக்கு தான் சம்பாவை சாப்பிட சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா. நான் ரம்பா தான் சம்பாவை சாப்பிட ரம்பா சம்பா செம்பாவா? அந்த செம்பா நெல்லானது அழகான கதை விளைந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படிதான் இருக்கும்? ஓராள உயரத்து இருக்குமா ஒரு கதிர். நானே தெரிய மாட்டேன். ஒண்ணு தெரியாது. நீ 4 அடி தானே? நீ 4 அடி. இவர் வசத்துக்கு இருக்குமா? இவன் 5 அடி இருக்கான்ல. இவரே போய் நின்னா கதலுக்குள்ள நின்னா ஆளு தெரியாது. அவ்வளவு வளர்த்திக்க இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா? இவர் வந்து அப்படி அழகாக நெல்லானது அம்பாத நெல்லாக அழகாக விளையக்கூடிய சம்பா நெல்லு. ஓ சம்பா. அந்த சம்பா நெல்லு அழகா தான் பயிர் செய்து செய்தார்கள் அல்லவா? ஐப்பசி மாசம் அரசாடப்பட்ட வந்துவார்கள். கார்த்திகை மாசம் கதிர் பிடித்தது. மார்கழி மாதம் மணி பழுத்தது. மாதத்தில் பயிர் அப்படி தளதளன்னு வளருது. மாசி மாசம் முடிஞ்சு பங்குனி மாசம் முதல் தேதியில அறுப்பு. அறுவடை செய்யறாங்க. அறுவடை செய்யணும் சொல்லி அழகான 1000 விட்டு கோங்கமார்களும் 12 வருஷத்துக்கு அப்பால ஆண்டவருடைய அருளால் கிடைக்க போது சந்தோஷத்துல இருக்காங்க. பகவானுடைய அருளால் சந்தோஷமாக நெல் அறுவடை கிடைக்க போகிறது என்று நாளைக்கு அறுவடை என்ன சந்தோஷமா இருக்காங்க. மொத்தமாக நெருப்பயிர் வச்சிருக்காங்க. நாளைக்கு அறுவடை என்று நெருப்பயிர் அழகாக செய்வது ஒரு கோபமாக சந்தோஷமாக இருக்கும். கோயிலுக்கு பூஜை வைக்காரு பூசாரி. கோயில் பக்கத்துல இருக்கு. அவரும் அழகா நெல் அழகா பயிர் செய்து இருக்கின்ற போது என்ன தெரியுமா? இந்த 1000 விட்டு கோபமாக 12 வருஷமா பூஜை செய்வதற்கு பைசா பணம் தரல. கோயில் பணிபடை செய்வதற்கின்ற கோயிலுக்கு செய்கின்ற பரிகாரத்துக்கும் துட்டி தரல, பணம் தரல. அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா தெரியுமா? இரவோடு இரவாக
ஆட்டமும் ஆட்ட சட்டமும் உள்ள ஆட்களை அப்படி ஆட்களை விரட்டி இரவோடு இரவாக ஒத்தராம பிடித்து அம்மா அறுவடை செய்வார்கள். யாருக்கும் தெரியாமல் ஒருத்தங்களும் பூசாரி அறுந்து கொண்டு அம்மா இவர் அழகாக ஐயர் இருக்கும் போது இருக்கும்போது பார்த்தார்கள் உங்க சோமவாரம் நாளைக்கு அறுவடைக்கு போகணும்னு சொல்லி ஆளுகளை வைத்து போகலாம். அம்மா அம்மா அந்த அறுவடைக்கு அழகாக கூறுவடியோடு ஆட்களெல்லாம் கூட்டி கொண்டு வருகின்ற போது அங்க எப்படி இருக்கு மிக பயத்தாடு வர போகாது. அப்படின்னு சுடலை விட்டு போனாருடைய வகையாளர் அப்படி பேசிக்கொண்ட போதான் அப்படியே துப்பு வருது அப்படி சுப்பு வரும்போது யாருமா கோயில் பூஜாரி தான் ஆட்களை வச்சு நெல் அறுத்துருக்காரு கேள்விப்பட்டாங்களா கோவம் கட்டும் கோவம் வருது எப்படி இருக்கு உழைச்சவருக்கு வரதானே தெரியும் அவங்க கிடைக்கக்கூடிய ஊகியத்தை பெறாம விடுவாங்களா கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு ஐயா எனக்கு ஒரு நாள் கொஞ்சம் பாக்கி இருக்கு ஐயா கோயில் பூஜைகளை பண்ணி தரணும் சொன்னா அழகா கொடுக்க போறாங்க அழகா கொடுத்துட போறாங்க ஆனா அதுக்கு பதிலாக நமக்கு கொல்லாம கொள்ளாம ஆக்கிட்டாங்க கோயிலுக்கு பணம் கொடுக்கவில்லை வரி பூஜாரிக்கு பணம் கொடுக்கவில்லை என்று என்று இருக்கு நம்ம சொல்லாம நம்மகிட்ட சொல்லாம கொள்ளாம நம்ம பயிர் செய்த பயிர் அடிச்சிருக்கிறவரை இதை விடலாமா விடக்கூடாது விடக்கூடாது அதுல கொஞ்சம் வாரிகள் ஆள் இருப்பாங்களா அதாவது வயதுகள் கொஞ்சம் யோசிச்சு வேலை பார்ப்பாங்க சரி எங்க இடம் வாயு இந்த மாதிரி வாயுகள் கொஞ்சம் முரட்டு வைக்கும் ஆண்டவனுடைய அருளாலே அந்த அறுத்த நெல்லெல்லாம் கோயில் பூசாரி எடுத்து விட்டாரு அப்படி சும்மா விடல அவர் இப்படி வாயு பசங்கள் தான் சேர்ந்து அந்த பூஜாரி கொண்டு போன என்ன பண்ணுவாங்க மாடு வந்தவங்க கம்பு ஆமா கருமாய் கம்பு பச்சை மட்டை சுள்ளூர் பிடிக்கும் அப்படி அழகாகவே பூஜாரி கண்டு கையும் களவமா பிடித்து கூட்டங்குளவா ஒன்று சேர்ந்து அங்க ஒன்று சேர்ந்து பூஜாரி
ஆமாப்பா. இதை நம்ம கோயில் மறுபடியும் பூஜை செய்தாரப்பா. பூஜை செய்யறாரு. அவரை விட்டு விடுங்கள் என்று சொல்லி சொல்லி வந்த போது ஐயா ஐயரை விடுங்கள் என்று கோவிலை வாயை சொல்லி அந்த கோவில் பூசாரியே யாதவர்கள் ஒன்று செய்யாமல் காயராம் பாரா கை கேட்டு கால் கேட்டு அவருக்கு விட்ட போது அந்த அழகு பூசாரி பஞ்சபாலனை பாரா இவர்களுக்கு பூஜை செய்ய பூஜை செய்த நம்மளுக்கு நெல்ல அடுத்த நாள் அரவணையில கொடுத்துருந்தாங்க. மகிழா விட்டுட்டாமா. இவங்க சும்மா விடலாமா? விடக்கூடாது விடக்கூடாது. இந்த யாதவனுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ண வேண்டும் என்று அந்த அளவுடைய கோயில் பூஜாரி இருக்கிற என்ன நினைக்கிறார் தெரியுமா? என்ன நினைக்கிறா? இந்த யாதவன் சும்மா புலந்தலைக்கு விடப்படாது. அம்மா இவர் புலந்தலைக்கு விடலாமா? விடக்கூடாது. இவங்க குலத்தை அழிக்கிறது அம்மா என்ன பண்ணுங்க? என்னையா பண்ணலாம்? ஐயா பூஜாரி வளர்த்தீர்கள் மஞ்சள் வைத்தல்லவா? அந்த பூஜாரி என்ன செய்வார்? மலையாளம் மலையாளம். அந்த மலையாளத்தில் மலையரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரவாதி. மலையரசன் மந்திரவாதி அவங்க போய் ஐயா நாங்க ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி செய்யணும். என்ன செய்யணும்? ஒட்டம்பரமா நல்லவருக்கு நல்லவருக்கு வாழ்ந்து வருகின்ற 1000 விட்டு போகமார்களுடைய குடும்பம் எல்லாம் அழியணும். என்ன ஒரு நல்லெண்ணம், ஆ, என்ன ஒரு நல்லெண்ணம். இது நம்மள மாதிரி விட்டாலும் எப்ப அப்பெல்லாம் நினைக்காதப்ப ஒரு ஆளை அழிக்க நினைக்காத. அழிக்க நினைக்காத நினைப்போம். எல்லாம் கெட்ட பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லுவோம். ஆமா எப்படி? அவன் மந்திரவாதி ஆக்கிய அம்மா அவன் சும்மா வருவானா? அவன் எங்க 10 ரூபா கூட கிடைக்கும் உன் கையை முடக்குவான். யாருக்குள்ள அப்படிதான் இருக்கு? 10 ரூபா கொலை கிடைச்சாலும் ஒரு காலை முடக்கும். யாருக்குள்ள நடக்க முடியல. ஆளாய் மந்திரவாதி ஆந்திரவாதி என்ன பண்ணுகிறான் தெரியுமா? 1000 விட்டு கோபமாரி அழிக்க வேண்டும். அந்த மந்திரவாதத்தில் பணத்தை கொடுத்த போது ஏவல் பிணி சூன்யம் மாந்திரம் தானே வைக்கிறான். மாந்திரத்தினால வைக்கலாம். ஏவல் பிணிகளை ஏவல் படுத்துகிறான். ஆமா பாண்டிகள் பேருகள் அழகாக பெருக வேண்டும். பெருக வேண்டும். என்னும் மலையையும் மந்திரவாதி அர்த்தராத்திரி சாமாதி சாபம் அதிசாமலே நஞ்சித்திருந்து நெஞ்சனுக்கு நடுவேற சாமம் 16 சாமம் மதி கொடுக்கும் நேரத்தில் ஆற்றலும் செங்கட்டுண்டு அறுத்து கதை எறிவார் மண்ணாங்கட்டி ஜொலிச்சார் மாறி மாறி வீசுவாரா ஓடவர வாழவர பொடதிகளை அடிப்பார் வாந்திகளும் பேதிகளும் திடீர்னு பார்த்தா ஆள் வாட்ட சாட்டமா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வயிற்று வலி வாய் வலி வயிறு குத்து நெஞ்சு குத்து அப்படியே இடுப்பு குத்து அழகான பிடின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பிடி மூப்பு வருகிறது. நோய் வாய் வருகிறது. மாந்திரவாதி அல்லவா? அந்த மாந்திரவாதி ஏவெல்லாம் இது மட்டும் பண்ணினாரா? அங்க சென்று சில பெரியவர்களும்
வாழ்ந்து விட்டார்கள். ஆமா மாண்டு சிறியவர்களும் வாழ்கிறார்கள். ஆமா அதோடு மட்டுமில்லாமல் என்னடா அவங்க தெய்வமா கும்பிட்டு அழகா வளர்த்து வருகின்ற ஆடு மாடுகளை ஆங்காங்க செட்டி விழுத்து வாழ்கிறது. ஆமா திடீர்னு பார்த்தா புலின்னு சொன்னா கடிச்ச மாதிரியே கிடக்கும். ஆனா புலித்தலை ஒண்ணும் இல்லை. ஒண்ணுமே யானை அழித்தது போல் இருக்கிறது, யானை தடம் கிடையாது. என்ன மாயம் ஏது மாயம் என்று தெரியலையே, ஏது மாயமோ தெரியாமல் ஆமா அந்த அழகாரவை ஒட்டங்குளமா நகரத்திலே வாழ்ந்தவர்கள் யாதவ மக்கள் எல்லாம் அப்படி திகைத்து போயிருக்கிறார்கள். திகைத்து போயிருக்கின்ற போது சுடலைமுத்து வகையார்கள், அந்த சுடலைமுத்து போனால் வகையார்கள் எல்லாம் ஒன்றாக இறந்தவர்கள் 1000 விட்டு போகுவார்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சாங்க. மாண்டு படிதான் பாதி பேர் குறைத்தாங்க. அப்பதான் எழுதுறா, இனி இங்க இருந்தோம்னா நம்ம பிள்ளை குட்டியை வச்சு காப்பாற்ற முடியாது, இருக்கிற ஆடுமான் செல்வத்தை காப்பாற்ற முடியாது. முடியாது எப்பா அப்படின்னு அண்ணன் தம்பி அழகாக ஒன்றாக சேர்ந்து தொடராக உடனே ஐயா வகையார்கள் எல்லாம் சேர்ந்து அண்ணன் தம்பி 2 பேரும் அழைத்து கொண்டு கோப்படியார் அப்படி வளர்ந்து ஐயா ஐயருக்கு ஐயனார ஐயருக்கு ஐயனார ஐயமுத்து கருங்காட்டையும் கருங்காட்டு ஐயனும் கருங்காட்டு ஐயனும் காலை வணங்கி ஆண்டவருடன் அந்த முத்து அழகான கருங்காட்டு ஐயனாரை வழங்கிக் கொண்டு ஐயா ஏ தோப்படி வாழசுவாமி ஏ நற்கன் தலவாய் வாழசுவாமி ஐயா அரசிவன் தவிசிநாதன் அன்னாரி சிவனந்த பெருமான் யாத சன்னியாசி அருந்தவசி குருந்தவசி அன்னாரி சன்னியாசி உலகாகோடு அவர் மட்டுமாதா மாடன் நம்புதான் என் ஒண்டி கள்ளம் இருட பெருமாள் ஒரு முத்து வளர்ந்தவாய் வாழை சுவாமி மாடத்தி பெருமாளும் அழகு வந்து தேவாலயம் 21 பந்திக்கால் மஜான வெற்றி பெருமை சக்தியால் அந்த தருவாய் வாழும் வாழத்தையும் தாழ்வணங்கி சுடலை வாழை சுவாமி பதினெட்ட மடிகருப்பம் முன்னாடி மாடனையும் இசைக்கு அம்பிகையா பழகாரனும் மாயக்காரனும் எங்க ஊர்ல என்னமோ தெரியல, என்னமோ அநியாயமோ தெரியல. எங்க குடும்பம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்க குடும்பத்தை காப்பாற்ற போது அதனால ஒட்டங்குளத்தை விட்டு நாங்க ஊர் குறைக்க போறோம் என்று இந்த அழகான ஒட்டங்குளத்து அழகான கோபமார்கள் அந்த ஒட்டங்குளம் தான் நடந்து ஒட்டங்குளம் போக்குவிட்டு படியாரை வழங்கி கொண்டு அப்படி வழங்கி வரும் வேலையிலே பின்னாலே இந்த அம்மத்தோர் வந்து தேவாலயம் என் பின்னாய வருகுலையா ஒட்டங்குளம் நகர விட்டு ஒட்டங்குளம் நகர விட்டு பொய்யாரமா ஏகுமா இதுவே